ஹலோ லவ்லிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பிடிஎஸ் OT7FF பேங்க்டன் ஹண்ட் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி. வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்ட் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் லிங்க் இருக்குது. ஸோ அதுபடியாகவும் நீங்கள் டேரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் சீனில் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாய்ஸ் எல்லோரும் வந்துட்டு பேலஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பேலஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ஏதோ ஒரு பெரிய ட்ராப்பில் வந்து சிக்கியிருக்காங்க. இது வந்து சாதாரண பேலஸ் இல்லை. அண்டு நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தவங்களும் சாதாரண ஆள் இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறானுங்க. ஸோ அந்த இவ்வளோ நேரம் நல்லா இருந்த பேலஸு நம்ம கிவி கோவப்பட்டதும் அந்த இடமே வந்து இருண்டு போச்சு. ஸோ இருண்டு போனதில் இன்னும் அவனுங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சு. ஸோ அவன் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஜிமினாவாக தான் காரணம் காட்டுறானுங்க. ஏன்டா வாழைப்பழம் மாரி பேசிட்டு பொண்ணு இருக்குது, ஃபிகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சூனியக்கார கும்பல்கிட்ட வந்து மாட்டி விட்டியாடா அங்கே பாடுறாவா மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு. ஸோ இப்படியே வந்து அவனுங்க திரும்பி பார்க்குறானுங்க. நம்ம எதிரில் வேலை ஜங்குக்கு இருக்கான். இவ்வளோ நேரம் ஊடு கத்திட்டு இருந்தவன் ஆள் அட்ரஸே இல்லாத மாதிரி வாயை கப்பு சிப்புன்னு மூடிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ கிவியோட ரூபம் அப்படியே டோட்டலாக மாறி போச்சு. லைக் ஒரு ஹாரரான ஒரு கிரிப்பியான ஒரு உருவம் இருந்து எப்படி இருக்கும் அது மாதிரி இல்லை, சூரியக்கார பொம்பளை மாதிரியே இருக்கா. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கா. ஸோ அழகான சூரியக்கார பொம்பளை போல். ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு உருவத்தில் வந்து நிற்கிது. அவனுங்களுக்குலாம் மூச்சு பேச்சு இல்லாமல் நிற்கிறான். ஜங்குக்கு க்ளோஸ்அப்பில் வேறு நிற்கிறான். அவனுக்காக காலு நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ கிவி வந்துட்டு ஜங்குக்கோட கழுத்தை பிடிச்சிட்டு டாப்பில் தூக்குன மாதிரியே வந்து நிற்கிறான். ஸோ பாக்கி இருக்கவங்களாம் அலற ஆரம்பிச்சிட்டானுங்க. அக்கா அவன் வாய் தாங்க கொஞ்சம் நீளம், மற்றபடி அவன் புள்ள பூச்சிக்கு அவனை விட்டுருக்கா அவனுக்கு எட்டு கல்யாணம் கூட அவளுக்கு அவன் நம்பி ஒரு வீட்டில் ஒரு அம்மா வேறு இருக்காங்க, ஏகா அவனை விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எல்லாம் கத்துறாங்க. ஸோ கிவி வந்துட்டு என்ன இவ்வளோ நேரம் வாய்க்குள்ளே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ பேசுடா அப்படிங்கிற மாரி வந்துட்டு கழுத்தை பிடிச்சி தூக்கின மாரிக்கே வந்து நிற்கிறான். ஆளால் மூச்சு விட முடியல, கால்றன்னு கதகளி ஆட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹொபி வந்துட்டு ஏகா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாடா எப்படிக்கா அப்படியே இறக்கி விடுக்கா கீழே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவரும் ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்குறாரு. ஸோ கிவி வந்துட்டு ஒரே தூக்கி வீசு தான் நம்ம ஜங்குக்கு சும்மா பேனை போய் உளுந்து வாரி அடிச்சுட்டு வந்து கீழே விழுறான். ஸோ எல்லாம் வந்துட்டு ஜங்குக்கை தான் கிட்ட போய் பார்க்குறானுங்க. ஸோ அவள் பிடில ஜங்கு கழுத்தில் வந்துட்டு அந்த ஃபிங்கர் மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ கிவி வந்துட்டு இங்கே பாரு, சொல்கிற மாதிரி பேசாமல் இருந்துட்டு டாஸ்கெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மூலையில் குப்பை கொட்டினீங்கன்னா உயிராது மிஞ்சோம், இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் மிஞ்சாது. இந்த பேலஸை விட்டு போகணுங்கிற ஆசை துளி அளவு கூட உங்கள் மனசில் இருக்க வேணாம். ஏன்னா இது வரைக்கும் இங்கே வந்தவங்க யாரும் திரும்பி போனதா ஹிஸ்ட்ரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கிவியோட நோட் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த நம்ம நிவி வந்துட்டு எதுக்குடா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பேலஸு, இந்த பேலஸில் உங்களுக்கு நாங்கள் என்ன குறை வைக்க போகிறோம், ராஜா மாதிரி உங்களை பார்த்துப்போம், என்ன நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இங்கே விட்டுட்டு நீங்கள் வெளியில் போகணுன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க சரியா. நான் பார்க்க தான் ரொம்ப சாஃப்டாக இருப்பேன், பேசிக்கலி நானும் கொஞ்சம் பைத்தியம் தான், இப்படி தான் பேசுவேன். ஆனால் பட்டுன்னு கோவம் வந்துருச்சுன்னா கையை உள்ளே விட்டு கழுத்து வழியாக திருப்பி எடுத்துருவேன், எப்படி வசதி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம நிவி. ஸோ அவனுக்கு வந்து மூச்சு பேச்சு இல்லை, கப்புன்னு இருக்கிறானுங்க. ஸோ ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, ஒரு 7 பசங்களை 2 லேடிஸ் எவ்வளோதாம்மா அப்படி பண்ணுவீங்க, எதுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பையன் சொல்லிக்கிட்டே நடந்து வரான். அது வேறு இல்லை, நம்ம டிரைவர் அங்கிள் சல்மான் தான். ஸோ டப்புன்னு வந்துட்டு நம்ம ஹொபி சல்மான்கிட்ட போயிட்டு அண்ணா காப்பாற்றுங்கண்ணா, பாருங்கண்ணா ஏதோ அழகான பொண்ணுங்க நினச்சி வந்தேன்னா 2 சூளைக்கார பொம்பளை ஆட்டிருக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காளோ அண்ணா எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணா எங்களை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சல்மானை பிடிச்சிட்டு போய் நிற்கிறானுங்க. ஸோ சல்மான் வந்துட்டு டேய் சும்மா இருங்கடா, சும்மா நொய்யின்னு அழுதுட்டு இருக்கீங்க, ஆம்பளை பிள்ளைங்கன்னா அழக்கூடாது, பாரு நான் தான் உங்களாட்ட இங்கே மாட்டியிருக்கேன், நான் அழுதுட்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு. ஸோ நம்ம வந்துட்டு எது மாட்டிகிட்டு இருக்கீங்களா, அப்போது உங்களையும் எங்களை மாதிரி தான் ஏமாற்றி இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்களா, அஃப்கோர்ஸ் என்னையும் ஏமாற்றி தான் கூப்பிட்டு வந்தாங்க, கடந்த 10 வருஷமாக நான் இங்கே தான் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன், இதில் பாருங்களேன் 22 வயசில் வந்தவன் நான், இன்னும் எனக்கு வயசாகவே இல்லை, இந்த பேலஸோட ஸ்பெஷாலிட்டியே தான் இங்கே யார் வந்தாலும் வயசாகாது போல், நானும் வயசாகாமல் எப்படி ஜம்முன்னு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறான். ஸோ நம்ம ஜின்னு வந்துட்டு அப்போது கணக்கு போட்டு பார்த்தா உனக்கு இந்நேரத்துக்கு 32 வயசு இருக்குமா, இருக்கும் 32 வயசு இருக்கும், நானும் அதை பரவாயில்ல 32 வயசு தான், அந்த இதுக்கெலாம் 100 இதுக்கெலாம் 150 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சல்மான். ஸோ அவன் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதே வந்து புரியல.
ஸோ சல்மான் வந்துட்டு, ஐய்ய பேலஸ்க்கு வந்த கெஸ்ட்டை இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்களா? எதுக்கு இப்படி மூஞ்செல்லாம் இப்படி சூனியக்காரிங்க மாரி வச்சுருக்கீங்க? ஒரிஜினலோட ஃபேஸெல்லாம் காட்டுறது வேஸ்ட்டு. பயந்துட்டானுங்களா? நம்மளுக்கு தான் என்டர்டெயின்மெண்ட் இருக்காதுன்னு தெரியல. எதுக்கு இது மாதிரி சூனியக்கார பொம்பளை வேஷம் போட்டுட்ருக்கீங்க? ஏய் கிவி எதுக்கு இப்படி இருக்க? நார்மலாகு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சல்மான். ஸோ நம்ம ஜின்னு வந்துட்டு, என்னடா சூனியக்கார பொம்பளை இந்த மிரட்டின்னு இருக்காவோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ நிவி வந்துட்டு தன்னோட ஐம்புலங்களையும் அடக்கிட்டு வந்து நார்மலான அந்த ஒரு அழகான பெண்ணாக இருப்பாங்க, அது மாதிரி வந்துட்டு ஆகிட்டு மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு, டே இப்போ ஓகே தானடா அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கு அவ்வளோதான், பேச்சு மூச்சு ஒன்றும் கிடையாது, வாய் அப்படியே கப்புன்னு மூடின மாதிரிக்கே வந்திருக்கிறான். ஸோ கிவி வந்துட்டு, நான் தான் சொல்கிறேன்ல, இந்த பேலஸ்குள்ளே ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் வெளில போக முடியாது. அண்ட் இங்கே வெளில போகிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஷனை யாரும் இது வரைக்கும் சூஸ் பண்ணதில்லை. சூஸ் பண்ணணும்னு நினச்சவங்க இது வரைக்கும் ஃபெயிலியராக தான் ஆயிருக்காங்க. ஒன்று இந்த பேலஸ்லேயே இதோ சல்மான் மாதிரி குப்பை கொட்டணும், இல்லையா அங்கே பார்த்தீங்களா எலும்பு கொடு, அது மாதிரி ஆகணும். மூணாவது ஆப்ஷனில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, தப்பிக்கிறதுக்கு வழியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல, அமைதியாக இருக்கிறானுங்க, அப்படியே பேச்சு முச்சே காணோம். என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகவே முடியாத. ஜிமினிக்கு என்னடானா என்னதான் வந்துட்டு பொண்டாட்டி தள்ளா இருந்தாலும் அடுத்தது அவகிட்ட திட்டு வாங்குறதுக்காக நம்ம உயிரோட அங்கே போயிட மாட்டோமா, தான் பிள்ளைங்களை பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு வந்துட்டான். ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாம் உறைஞ்ச மணிக்கே நிற்கிறானுங்க. ஸோ சல்மான் வந்துட்டு, லேடிஸ் பாருங்கள், மூஞ்ச பாருங்கள், எப்படி பயமுறுத்தி வச்சுருக்கீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? டேய் பயப்படாதீங்கடா, உங்களுக்காக இங்கே நான் இருக்கேன், என்ன மாதிரி தான் நீங்களும். என்ன இது ரியாலிட்டி ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. யோ 10 வருஷமாக இருக்கே, உன்னை வீட்டில் யாரும் தேட மாட்டாங்க. என்ன வீட்லையா? எனக்கு தான் யாருமே இல்லையா? உனக்கு ஆள் இல்லை, இந்த பாரு எனக்கெல்லாம் பொண்டாட்டி இருக்குது, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் புள்ள குட்டி கூட எதுவும் நான் பார்க்கல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் தயாங்க. ஸோ சல்மான் வந்துட்டு, ஏய் சும்மா புள்ள குட்டி பொண்டாட்டின்னுக்கிட்டு என்னடா பெரிய பொண்டாட்டி தொல்லெல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். உனக்கு உன் பொண்டாட்டி எப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன், எவ்வளோ டார்ச்சர் பண்ணான்றதெல்லாம் மறந்துட்டியா? இந்த பக்கத்தில் இருக்கானே அந்த ஜிமின், அவனுக்கு தெரியாதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு, இங்கே பாரியா என் பொண்டாட்டி கோவப்படுவா தான் எட்டி எட்டி வாயிலே மிதிப்பாதான், ஆனால் இந்த அளவுக்குலாம் யாரும் என்ன அழ வச்சது இல்லையா, என் பொண்டாட்டி இது வரைக்கும் நான் அழ வச்சதே கிடையாது. இங்கே பாரியா இந்த பொம்பளை, ஐயோ அக்கா சாரிக்கா, இந்த அந்த அக்கா இருக்காங்கல்ல, இந்த அக்கா மூஞ்சி அப்படி கொஞ்சம் 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் போது எவ்வளோ கொடூரமாக இருந்தது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு சூர்யாக்காரிக்கிட்ட எப்படி ராத்திரி குடும்பம் கொட்ட முடியும்? இடத்த பாடுறா பக்கத்தில் தாண்டா பார்க்க நல்லா இருக்கட்டும், ராத்திரியில் என்னடா இருக்குன்னு தெரியல. நீங்கள் 2 பேர் தானே, இல்லைன்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ பெரிய மேடம் மேலே ஒருத்தி சொன்னாலே அவங்க எப்படி, அவங்களாவது சாஃப்டாக இருக்கிறா இல்லை அவங்களும் ரகடா? அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கவங்க கிட்டே எங்கள் பெரிய மேடம் சாஃப்டாக இருப்பாங்க, ரகடாக இருந்தீங்கன்னா ரகடா பிஹேவ். ஐயோ அந்த அம்மா பின்னாடியே நான் போகல, நீ எனக்கு அந்த அம்மா எங்கே இருக்காங்க ஏது பண்ணுறாங்க எதுவுமே தேவையில்லை, பேசாமல் நான் ஒரு மூலையில் கூட இருந்துக்கிறேன், ஏக்கா எனக்கு உயிரோட மட்டும் என் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க ஆகி போச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி தான் சிமினா. அச்சோ மிஸ்டர் பார்க் ஜிமின், எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் போய் பார்க்க முடியாது. இந்த அரண்மனையில் உங்களுக்கு நாங்கள் என்ன குறை வைக்க போகிறோம்? நீங்கள் இங்கே எங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கலாம். இந்த அரண்மனைக்கு நீங்கள் வந்திருக்க கெஸ்ட்டு. ஸோ உங்களை நாங்கள் கிங்கு மாதிரி பார்த்துப்போம் தெரியுமா? எதுக்கு பயப்படுறீங்க? ஏகா உங்கள் உபயோகம்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, என்னை இப்படியே விட்டிங்கன்னா நான் அப்படியே பறந்து ஓடி போயிடுவேன், நீ தயவு செஞ்சு என்னை விட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சிமினா. ஸோ கிவி வந்துட்டு, ஏய் என்ன நான் தான் சொல்கிறேன்ல இங்கேருந்து வெளில போக முடியாதுன்னு, ரூல்ஸ் கம்மி தான், அதுபடி இருந்தீங்கன்னா குப்பையாவது கொட்டலாம், இல்லைன்னா ஜங்குக்கு வந்த நிலமா உங்களுக்கும் வரும். போனால் போட்டுவேன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிறதோடு விட்டுட்டேன். கொஞ்சம் அவன் இன்னும் அதிகமாக பேசியிருந்தான்னு வச்சுக்கோ, அவனை இங்கேயே கழுத்தை திருவியே போட்டிருப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கிவி. ஸோ நம்ம சங்குக்கு வந்து ஏஞ்சி நின்றுட்டு, இங்கே பாருங்கள் என் மேலே கை வச்சிட்டிங்கல்ல, என்னை பிடிச்சவங்க வெளில நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், முன்னால் முடிஞ்சால் அவங்களையும் உள்ளே கொண்டு வா, அதுக்கப்புறம் அவங்களும் வெளில போகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம கிவி. ஸோ சல்மான் வந்துட்டு, டேய் இவகிட்ட பேசுறதுலாம் வேஸ்ட்டுடா, நான் தான் சொல்கிறேன்ல இங்கே ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா வெளில போக முடியாது, ஒன்லி இன்கமிங் நாட் கோயிங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சல்மான். ஸோ டைம் ஸ்கிப்டு எல்லாம் இழ விழுந்த மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ சல்மான் வந்துட்டு, டேய் வாங்கடா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்றாரு. ஸோ வந்துட்டு நம்ம சுகா, ஆமாம் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா வாழலாமா சாவலாமான்னு இருக்குது, இதில் நீ சாப்பிட வேற கூப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சுகா. ஸோ சல்மான் வந்துட்டு, டேய் இங்கே உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எதுக்குடா இப்போ இலை விழுந்த மாதிரி அங்கங்கே உட்காந்துருக்கீங்க? உங்களெல்லாம் இங்கே வர வச்சதுக்கு காரணம் என்ன?
எப்பவுமே அமைதியாக இருக்குது, எங்கள் பேலஸ் கொஞ்சம் கலகலன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை வர வச்சேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் என்னவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சல்மான் கேட்குறான். ஸோ சுகா வந்துட்டு, உனக்கு தான் புள்ள குட்டி வீட்டில் பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, எங்களுக்கும் அப்படி இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா? எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கடன் சும்மா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எங்கள் வீட்டிலலாம் எனக்கு உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லாதவனுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது இதை பற்றிலாம் அப்படிங்கிற மாதிரி சுகா. ஸோ சல்மான் வந்துட்டு, அதுவும் வாஸ்தவம் தான், எனக்கு ஒன்றும் தெரியாது தான். பட்டு இங்கே எல்லாம் பழகிடுச்சு எனக்கு. இங்கே பாரு, 22 வயசில் வந்தேன், எனக்கு இன்னும் 22 வயசு தான் ஆகிற அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய உடல்நிலையும் இருக்குது, மனநிலையும் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பெருசாக யாருக்கும் வயசும் ஆகாது, நம்மளுக்கு சாவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்ஸ் இதை விட்டு வெளில போயிட்டோன்னா ரியாலிட்டிக்கு மூவ் ஆகிற மாதிரி எல்லாமே ரியாலிட்டிக்கு மூவ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கும் வயசாகும், நம்மளும் சாவோம். அது மாதிரி இங்கே எனக்கு இங்கே பழகிடுச்சு. 10 வருஷமாக நான் இங்கே இருக்கேன் இல்லையா, எனக்கு இந்த 3 பேரை பார்த்துட்டு எனக்கு எல்லாமே பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சல்மான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ என்ன தான் சொன்னாலும் இந்த சுகா வந்து ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. நீ யாருமே இல்லாமல் இங்கே சொகுசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ இங்கே இருந்துட்ட. நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ எங்களுக்கு அதுதான் முக்கியம், எங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை முக்கியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சுகா. ஸோ சல்மான் வந்துட்டு, ஓ, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே நான் ஹியூமனாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபீலிங்ஸை என்னை தவிர வேறு யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. நான் போன ஆளுங்களே 2 பேர், அவனுங்களுக்குலாம் ஃபீலிங்ஸ்னால் என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்களாம் மனுஷங்களே கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற ஒரே மனுஷங்க கேட்டகரி நான் மட்டும்தான். ஸோ நான் சொல்கிற மாதிரி இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயிராது மிஞ்சம், இல்லைனா உங்கள் இஷ்டம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சல்மான். ஆரம் வந்துட்டு, ஏய் என்ன ஆளாளுக்கு சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க, இப்போது என்ன இங்கே இருக்கணும், அதான் எங்கள் தலையெழுத்து. சரி இங்கே இருக்கிறோம், இங்கேருந்து வெளியில் போகணுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அந்த ஆப்ஷன் என்ன, அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஆரம்புக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ சல்மான் வந்துட்டு, ஓ, நீங்கள் வெளியில் போகணுன்னு வேற நினைக்கிறீங்களா? அது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை, நான் இங்கேருந்து வெளில போகணுன்னு ஆசைப்பட்றேன். அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி ப்ரொசீஜரை சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வெளில போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். டேய் அவனா, நாங்களும் ரெடியாக இருக்கோண்ணா. இங்கே பாரு, நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு நாங்கள் வெளில போகலான்னு தான் இருக்கோம். வெளில போகிறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லுங்கள், அது போக முடியுமா முடியாதாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஒன்று இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளில போகணும், இல்லை இந்த மாதிரி எலும்பு கூட எங்களோட எலும்பு கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஆரம்பி. ஸோ கேட்ட சல்மான் வந்துட்டு, துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன வெளில ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்டெலாம் இல்லை, ஆனால் எனக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது வெளில அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆரம்பி. ஸோ சல்மான் வந்துட்டு, சரி நீங்கள் இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால நான் எங்கள் பெரியம்மாட்ட போய் கேட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சல்மான். ஸோ ஆரம் வந்துட்டு, ஒரு நிமிஷம் இல்லை, என்ன அது யார் பெரியம்மா? சும்மா எல்லாம் பெரியம்மான்னுட்ருக்கீங்க, யார் தான் அந்த பெரியம்மா? ஓ, அவங்க தான் இந்த பேலஸோட குயின். இந்த பேலஸ்க்கு ஒன் அண்ட் ஒன்லி குயின் அவங்க. அந்த குயின் வெங்காயம்லாம் அந்த போல் சொல்லும் போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, யார் தான் அவளுக்கு என்ன தான் வேணும், எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, எதுக்கு இப்படி வந்து எல்லாரையும் சித்திரவதை பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆரம்பி. ஸோ சல்மான் வந்துட்டு, நீ கேட்குற கேள்வியில் என்னை செருப்பால் அடித்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு உண்மையிலே பதில் தெரியாது. ஏன்னா இத்தனை வருஷமாக இந்த பேலஸில் இருக்காங்க, ஒரு பதில் கூட தெரியாமல் எப்படா இருப்பேன், யாருக்கு தெரியும். என்னை ரொம்ப சொகுசாகவே வச்சுக்கிட்டாங்க 2 பேர், இதை பற்றிலாம் எனக்கு கேட்கணும்னு தோணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சல்மான். ஸோ நம்ம ஜின் வந்துட்டு, டேய் முதல்ல போய் அந்த உரு மூஞ்சி இருக்கால, யார் அதான் அந்த சூனியகார பொம்பளை இவன் கழுத்தை கூட நெரிச்சாலே, ஓ கிவியா, அந்த கிவி, அவளை வர சொல்லு. எதுக்கு அவளை வர சொல்கிறா? அவகிட்ட என்ன ஏதுன்னு நீ கேட்கணும். இப்போ எதுக்கு என் பேரை ஏழை விட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கிவி. ஸோ எல்லாம் கப்பு சிப்புன்னு ஒரு ஓரமாக போயிட்டாங்க. ஸோ நம்ம ஜின்னு மட்டும் வந்து கேள்வி கேட்டார்ல, நடுவில் நிற்கிறாரு. ஸோ கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்துருவா கிவி. ஸோ எல்லாரும் வந்து நவுந்ததை பார்த்து சர்ருன்னு வந்து நம்ம ஜின்னு ஃபேஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிறா. ஸோ நம்ம ஜின்னுக்கு ஒரு நிமிஷம் உயிரே கையில் இல்லை. அக்கா அங்கேருந்து பொறுமையாக நடந்து வரலாம்லக்கா, எங்கே அப்போ ஒலிம்பிக்கில் உசேன் போல்ட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஓடி வரேன். சும்மா தான் க்ளோஸ்அப்பில் உன் அழகான மூஞ்ச பார்க்கலான்னு. என்ன கிவின்னு கத்திட்டு இருந்தேன், என்ன வேணும்? இவ்வளோ க்ளோஸாக நீங்கள் எனக்கு கல் விடுதுக்கா, ஏக்கா கொஞ்சம் தள்ளி நில்லுக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஜின்னு. ஏன் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்குதாக்கா, நீ நார்மலான பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, நீ பேய்க்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஜின்னு. கிவி வந்துட்டு 2 ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டு,
இங்கே பாருங்கள், உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னது தான், இந்த அரண்மனையை விட்டு யாராலையும் வெளியில் போக முடியாது. அண்ட் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவை. அந்த என்டர்டெயின்மெண்ட்காக தான் நாங்கள் வருஷம் யாரையாவது சூஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வரோம். சும்மாலாம் கூட்டிகிட்டு வர மாட்டோம்ல, பல்காக தான் கூட்டிகிட்டு வருவோம். நாங்கள் கூட்டிகிட்டு வர ஆள் இங்கே தங்குற ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு தான் சேலரி இருக்கும். ஸோ எவ்வளோ டேஸ் அவங்க இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க நேமில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் க்ரெடிட் பண்ணிவிடுவோம். அண்ட் அந்த க்ரெடிட் பண்ண அமௌண்ட் ஒரு பேங்க் பேலன்ஸோடு அவங்க வீட்டில் இந்நேரத்துக்கு ஒப்படைச்சிருப்போம். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு அமௌண்ட் க்ரெடிட் பண்ணி உங்கள் வீட்டிலலாம் ஒப்படைச்சாச்சு. அண்டு நீங்கள் 4 பேர் ஊரை விட்டு தள்ளி வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு இந்நேரத்துக்கு உங்களுக்கான கார்டெலாம் போய் சேர்ந்துருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் வந்துட்டு மணி அதிகமாகிட்டே தான் போகும். அண்டு காசு வருதுங்கிறதுனால பெருசாக உங்களையும் உங்கள் வீட்டில் தேட மாட்டாங்க. நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸு அண்டு உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட வேணாம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிட்ருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளில போனீங்கன்னா, போக வாய்ப்பு இல்லை, ஒருவேளை போனீங்கன்னா ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸோட உங்கள் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கும். அண்ட் அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து வேலை இல்லாதவங்க வேலை பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு வேலை அங்கே கிடக்கிற எலும்பு கூட நீங்கள் போக வேண்டிய ஒரு நிலமை வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் அப்போயே நின்றுடும். இருக்கிற அமௌண்ட்டை வச்சுட்டு புருஷன்காரன் எப்போ வருவான்னு சிம்மினோட பொண்டாட்டியும் தயாங்கோட பொண்டாட்டியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். போன புள்ள எப்போ வருங்கிறது ஜங்குக்கோட அம்மா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அண்ட் உங்கள் 4 பேரோட ஃபேமிலியை நினச்சாலே இது வரைக்கும் எந்த நியூஸும் இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது தேடி கீடி என்னடா காசும் வர மாட்டேங்குது, பிள்ளைய கான்டாக்டும் பண்ண முடியலன்னு உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது கான்டாக்ட் பண்ணி அஃபிஷியலாக ஏதாவது முடிவெடுத்தால் தான் உண்டு. ஆனால் யாருக்குமே அப்படி அஃபிஷியலாக முடிவு எடுக்கிறவங்க தேடினாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்கள் எலும்பை கூட பொறுக்கிட்டு போக முடியாது. ஏன்னா இப்படி ஒரு பேலஸ் இருக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கிவி. ஸோ அவனுக்கு இவன் சொல்கிறத பார்த்தா என்னடா இது ஒரு பைத்தியக்கார ஒரு பொம்பளைக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மண்டையே பிச்சுக்குது அவனுங்களுக்கு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவே யாருக்கும் வந்துட்டு இல்லை. ஸோ கிவி வந்துட்டு ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கேட்குறீங்க இந்த பேலஸை விட்டு எப்படி வெளில போகணும் அப்படின்ட்டு. அதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்குது, சொல்லவா? சொல்லு, இவ்வளோ நேரம் அதுதானே நாங்கள் கேட்டுட்ருக்கோம், அதுதான் எங்களுக்கு வேணும். முதல்ல நாங்கள் இந்த பேலஸை விட்டு வெளில போகணும். அடடா, இந்த பேலஸை விட்டு வெளில போகணும். எதுக்கு இப்போ வெளில போகணும் இப்போ உங்களெல்லாம் யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கத்துறா. ஸோ அவன் வந்து கத்தில் வந்து ஆடி போய் நிற்கிறானே, அக்கா எங்கே இருக்க எங்களுக்கு விருப்பமே இல்லை அக்கா, ரொம்ப பயமாக இருக்குது அக்கா, எங்களை விட்டுடு அக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நிற்கிறானுங்க. ஸோ கிவி வந்துட்டு இப்போ என்ன இந்த இடத்த விட்டு வெளில போனோம் அதானே உங்களுக்கு, ஆமாம் அக்கா இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளில போனோம், எப்படியாவது எங்களை வெளில அமுச்சு விட்டு அக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நிற்கிறானுங்க. ஸோ கிவி வந்துட்டு ஓகே, உங்களுக்கு சிம்பிளான டாஸ்க்கு, அதே சமயம் கொஞ்சம் சீரியஸான டாஸ்க்கும் கூட. அக்கா முதல்ல என்ன டாஸ்க்குன்றத சொல்லுக்கா. சரி, யார் ஒருத்தவங்க இந்த பேலஸில் ஏதாவது ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்தாங்கன்னா, அப்படி இப்படின்னா எப்படிக்கா சொல்கிற, அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தாங்கன்னா அப்போது இந்த கதவு தானாக திறக்கும், அப்போ யார் வேணாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அவன் வந்து அவனோட மூஞ்சை வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க, என்னடா நடக்குதுங்க, இப்படிலாமாடா இருக்க முடியும், அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா, என்னடா இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்குறாங்க, ஏக்கா கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காக்கா, இந்த அரண்மனையில் எப்படிக்கா அப்படி இப்படின்னு இருக்க முடியும், அப்படி இப்படின்னு இருக்க வேண்டிய ஆளுங்களாம் இங்கே இருந்தால் தானேக்கா வெளில போய் நாங்கள் என்னக்கா பொம்பளைங்களுக்கா பிடிச்சிட்டு வர முடியும், ஐயோ எங்கள் பொண்டாட்டி கூட இல்லையே ஏக்கா, இப்படி கூட்டின்னு வர தெரியா உனக்கு, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படிலாம் கூட்டின்னு வர தெரியாதா, இதை விடுக்கா, என்னை கூட்டின்னு வந்தியே என் பொண்டாட்டியும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருந்தா எப்பயோ நீ சொன்னதுக்கு வேகமாக ஏதாவது ஒரு ரூமை பார்த்து கூட்டின்னு போயிருந்துருப்பா, இப்படி தனித்தனியாக ஒரு பசங்களாம் பிடிச்சிட்டு வந்துட்டு பொண்ணுங்க கூட இருக்கணும்னா எப்படிக்கா அதை முடியும்? நான் தான் சொன்னேன்ல ஜிமின், அதுதான் உங்களால் முடியாது. அப்படி ஒன்று நடந்தால் மட்டும்தான் இந்த பேலஸோட கதவை திறக்கும், நீங்களும் ஜாலியாக வெளில போனால் உங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால் அதுவும் முடியாது. நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கிவி. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே வந்துட்டு தெரியல, மண்டையை வந்து பிச்சுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ சல்மான் வந்துட்டு
ஓ! இதில இப்படி வேற ஒண்ணு இருக்கா? அப்புறம் என்னடா, அதான் சொல்ட்டாங்கல்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பொண்ணு கூட அப்படி இப்படின்னு இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளில போயிடலாம். அப்படி இப்படின்னு இருந்துருங்களேன், ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அட அறிவுகெட்ட முண்டா, அப்படி இப்படின்னு இருக்கிறதுக்கு ஏதாவது பொண்ணுங்க இருந்தா தான்டா அப்படி இப்படின்னு இருக்க முடியும். அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு சுகா பக்கத்துல இருக்க கட்டைய எடுத்து அடிக்க போறாரு. ஸோ நம்ம சல்மான் வந்துட்டு, சரிடா, சரிடா, நில்றா, இப்ப எதுக்குடா மியாவ் மியாவ்ன்னு கத்துற? கொஞ்சம் சத்தம் போடாம இருடா, அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து க்ரோ சவுண்ட் வந்து பறக்கிற சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ அந்த க்ரோ சவுண்டே வந்து எல்லாம் கேட்டுட்ருக்கானுங்க. அந்த க்ரோவோட சவுண்டு காக்காவோட சத்தத்தையே வந்துட்டு அவனுங்களால கேட்கவே முடியல. எல்லாம் காதில் கையை வச்ச மாதிரி வந்து நிற்கிறானுங்க. சல்மான், நிவி அண்டு கிவி அவங்க மட்டும் தான் நார்மலாக இருக்காங்க. ஸோ அந்த சவுண்டு இவனுங்களால கேட்கவே முடியல. ரொம்ப க்ரீப்பியாக வந்துட்டு இருக்குது. அந்த சவுண்ட் அவ்வளோ ஒரு மோசமாக. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஸ்பாட் லைட்டில் ஒரு பொண்ணு அங்கே நிற்கிறா. நல்ல பெரிய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஸோ ஃபேஸ் கரெக்டாக அவங்களுக்கு கிளியராக தெரியல. ஸோ அவங்க தான். ஸோ எல்லோரும் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறானுங்க. ஸோ க்ரோலாம் போயிட்டு இவங்க கையில் அந்த க்ளோ வச்சுட்டு வந்து இருக்கிறாங்க. எதுக்கு எல்லாம் இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கீங்க? இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்லியிருக்கேன்? எதுக்கு நீ எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க? கத்தனாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்கு கத்துறவங்களாம் விட்டு வச்சுருக்க? கழுத்தை திருவி போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த அம்மா பேசுது. இது வந்துட்டு அடுத்தது அதான் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு மேலே எவனாவது அறாமுறான்னு காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருந்தானுங்கன்னா அடுத்த நிலமை அதுதான். இந்த எலும்பு கூட அவனுங்களையும் போர்ட்டி போட வேண்டியது தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவ சொல்கிறான். ஸோ அந்த குயின் வந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே தனியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால தான் வருஷம் யாரையாவது பிடிச்சிட்டு வந்து இங்கே போட்டுருவோம். அமைதியாக எங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இங்கே இருந்தாங்கன்னா உயிரோடு அட்லீஸ்ட் இந்த பேலஸ்லேயாவது இருக்கலாம். அதர்வைஸ் அங்கே இருக்கே அதே மாதிரி தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸோ நம்ம ஜின்னு வந்துட்டு, ஏக்கா சத்த கீழே இறங்கி வாக்கா, இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த பெரியம்மா அது நீதானாம்மா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கேட்குறானுங்க. ஸோ அவள் வந்துட்டு, ஆமாம் நான் தான், என் பேர் அக்னி, இந்த பேலஸோட ஒன் அண்ட் ஒன்லி குயின். ஏக்கா நீ குயினாக இருந்துட்டு போய் எதா வேணா இருந்துட்டு போக்கா, எதுக்குக்கா எங்களெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்ணுறேண்ணா? ஒரு வேலை வெட்டியே எதுவும் இல்லாதவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் இருக்கிற நாளுக்கெல்லாம் கணக்கு பண்ணி காசும் கொடுத்து உங்கள் குடும்பத்தையும் செட்டில் பண்ணி உங்களையும் இங்கே எந்த விதமான வேலையும் பெருசாக வாங்காமல் ராஜா மாதிரி வச்சுக்க போகிறேன். ஒன்லி என்னை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்ன போய் இப்படி பேசுகிறியா நீ? என்ன ஜின் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஜின் வந்துட்டு, பேரெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, எதுக்கு தான் எங்களை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? இந்த வீட்டை விட்டு வெளில போகணுன்னு தான் எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கு கூட இப்படி ஒரு டாஸ்க்குனா எப்படி மேடம்? இப்படிலாம் பண்ணால் எந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன. ஸோ அக்னி வந்துட்டு, ஓ அப்போது நீ உனக்கு அந்த ஆசை வேறு இருக்கா? ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படி இப்படி இருந்துட்டு இந்த பேலஸை விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா? அதுக்கு கூட பொண்ணு வேணும் இல்லை ஜின்? பொண்ணுக்கு எங்கே போவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அக்னி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜின்னுக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. ஸோ அக்னி வந்துட்டு, பேசாமல் நீங்கள் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் என்ன ஏதுன்னு கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அண்டில் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொடக்கு போடுறேன். அந்த இடத்த விட்டு காக்காலாம் பறந்து போய்ட்டு அவன் மறைஞ்சே போயிட்டா. ஸோ எல்லாம் வந்துட்டு, டேய் எங்கடா வந்தாக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம சிமினா வந்துட்டு, ஏண்டா அவ்வளோ ஹைட்டாக அவ்வளோ ஸ்ட்ரக்சராக அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவங்க மூஞ்சி அழகாக தானே இருக்கும் அப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ நம்ம சுகர் வந்துட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி ஜிமினாவை பார்த்துட்டு, நாயே நீ பண்ண ஒரு வேலையால் தான் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம். பொண்ணுன்னு அலைஞ்சியே இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சுகா சிமினாவோட காதை பிடிச்சி வந்து திருகிறாரு. ஸோ சிமினா வந்து, டெய்லி அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஏதோ இப்போ அப்படி இப்படின்னு விருந்துவிட்டேன், அதுக்கு என்ன விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சிமின்னு. ஸோ சல்மான் வந்துட்டு, சரிடா எல்லாம் புரிஞ்சுதுல்ல, சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்து எல்லாம் போகிறானுங்க. ஸோ டைனிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டைனிங் ஹாலில் வெரைட்டியாக ரைஸ் அண்டு ஃபுட்ஸ் வந்து குக் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாம் வந்து அதை தான் அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. அப்பா என்னடா இது, சும்மா சொல்லக்கூடாது. ஏண்டா நீங்களாம் பேய் தானடா, எதுக்குடா இதெல்லாம் திங்கிறீங்க? இதெல்லாம் திங்க முடியுமா? டேய் நான் மனுஷன் தான்டா. சரிடா நீ மாத்திரம் எப்பட்றா சோறு திம்ப? டெய்லி எனக்கு தேவையான ஃபுட்டெலாம் எனக்கு கரெக்டாக வந்துடும். எனக்கு ராஜ மரியாதை தான் இங்கே கிடச்சிட்ருக்கு, அதனால தானே நானே இங்கே இருக்கேன். ஆஹா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சிமினா பார்த்துட்ருக்காரு. ஸோ சுகா வந்துட்டு, டேய்
இதில் ஏதாவது விஷம் கிஷம் ஏய் அதெல்லாம் திங்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹொபி 2 வாயை எடுத்து வச்சிட்டாரு. ஸோ ஹொபி ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது கலந்து வச்சுருப்பீங்களா? ஐயோ கலந்து வச்சுட்டு உங்களை எங்கேயோ போட்டு தள்ளிட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சல்மான். ஸோ எல்லாம் வந்து ஃபுட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறானுங்க, சாப்பிட்டு பார்க்குறானுங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நிவியும் கிவியும் வந்துட்டு அந்த இடத்த ரீச் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் வந்து சாப்பிட்றத நிறுத்திட்டு வந்து அவங்களே வந்து பார்க்குறாங்க. ஸோ நிவி வந்துட்டு சாப்பிடுங்க எங்களுக்காகலாம் வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் ஜாலியாக சாப்பிடுங்க, உங்களுக்காகலாம் வெயிட் பண்ணல, ஏதாவது சொல்லுவீங்களேன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன ஜிமின், நீ இப்படிலாம் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஜிமின். என்கிட்ட எதுக்கு நீ இப்படி பயந்து பேசுகிற? உன்கிட்ட நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? உன்னை நான் ஏதாவது பயமுறுத்தினா? இதோ இவ தான் ஏதாவது ஒன்று கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்ருப்பா. உன்கிட்ட நான் அன்பாக தானே இருக்கேன் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம நிவி. ஸோ ஜிமின் வந்து எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உன் பேர் நிவி, அதுதான் என் பிரச்சனை. ஏன் உன் பொண்டாட்டி பேருங்கிறதுனாலையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறா. ஸோ ஜிமினை வந்துட்டு அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் ஜிமின், எல்லாரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். தான் தயங்கோட ஒய்ஃப் பேரை கூட தான் கிவி அப்படிங்கிற மாதிரின்னு சொல்கிறா. ஸோ தயங்க வந்துட்டு கிவியை நிமிந்து வந்து பார்க்குறா. ஸோ கிவி வந்துட்டு என்ன உன் பொண்டாட்டி மாரி இருக்கானா நான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கேட்குறாரு. ஸோ தயங்க வந்துட்டு இல்லை என் பொண்டாட்டி அழகாக இருப்பா, அப்போன்னு அழகாக இல்லைன்னு சொல்கிறியா? அப்படி சொல்லலை, நீங்கள் அவளை விட அழகாக தான் இருக்கீங்க. ஆனால் என் பொண்டாட்டி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி தான் டயாங்க. ஸோ கிவி வந்துட்டு பொண்டாட்டினாலே டார்ச்சர் பண்ண தான் செய்வாங்க. அண்டு நான் உங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணணும்னு நான் நினைக்கல, நீங்கள் பேசுகிற விதம் அப்படி. என்ன ஜங்குக் நல்லா இருக்கா ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஸோ ஜங்குக்கு அவளுக்கு தான் காலையில் வாக்கிய வரப்பு தகராறாகி கழுத்து பிடிச்சி நெரிச்சு விட்டால. ஸோ ஜங்குக்கு வாயவே திறக்கல. ஸோ அவர் அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ கிவி வந்துட்டு என்ன ஜங்கு கேட்குறால, வாயை திறந்து சொல்கிறதுல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அகெயின் ஒரு ஓரமாக எல்லாம் இப்போல்லாம் எங்கே போனாலும் குரூப்பாக தான் போகிறானுங்க, குரூப்பாக தான் வரானுங்க. ஸோ கிவி வந்துட்டு இந்த பேலஸ் மொத்தமாக காலையிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருந்ததில் உங்களுக்கு சுற்றி காட்டவே முடியல, பேலஸை சுற்றி காட்டுறேன் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்குறா. ஸோ நம்ம தயம் வந்துட்டு வேறு வழி இல்லைடா, நம்மளுக்கு இங்கே தான் குப்பை கொட்டணும்னு ஆகிப்போச்சு, இருந்துட்டு போயிடுவோமே, அடுத்தது அவங்க போனால் தான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது படியாவது இருந்துட்டு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம் இங்கேருந்து போகிறதுக்கு. அதுக்கு முதல்ல நம்ம இந்த பேலஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ கிவி வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணுறீங்கன்னு தெரியும், அதுக்குன்னு அடுத்தவங்க காதில் விழுற அளவுக்கு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்குறா. ஸோ நம்ம தயம் வந்துட்டு ஏங்க நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்கு ஒட்டு கேட்குறீங்க? இங்கே ஒட்டு கேட்குறதுக்கு என்ன இருக்குது, அதான் பச்சையாக கேட்குது எல்லாமே. இங்கே பாருங்கள், இந்த இடத்த விட்டு யாரையாவது ஏமாற்றி வெளில போகணுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க, அதுக்கு ஏமாறுற ஆளுங்களும் நாங்கள் கிடையாது. ஏன்னா தெரியுங்க, ஏன்னா நீங்களாம் சூனியக்கார பொம்பளைங்க. எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறா. ஸோ நம்ம டைம் வந்துட்டு உங்களுக்கு வேறு வழி இல்லை, நம்ம இங்கே தான் இருந்தாகணும். ஸோ இப்போ நம்ம போனால் மட்டும்தான் எது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும், பேசாமல் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நம்ம நிவி வந்துட்டு ஓகே 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 நீ போ, நான் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா ஒன்று பார்த்தா எல்லாருக்கும் பயமாக இருக்கும், நான் எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்லியாக தானே இருப்பேன். என்ன பாய்ஸ் உங்களுக்கு நான் ஓகே தானே? அந்த சூனியக்கார பொம்பளைக்கு இவ எவ்வளவோ தேவலாண்டா, வாய் தான் கொஞ்சம் 300 கிலோமீட்டருக்கு பேசுகிறா, இருந்தாலும் இவ ஓகேடா இவ வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஹொபி. ஸோ ஹொபியோட பேச்சு கணங்கி எல்லோரும் வந்துட்டு அதை ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கிவி தான் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பிச்சி விட்டுறா. ஸோ நிவி தான் வந்துட்டு சுற்றி காட்டிகிட்டு இருக்கா. ஸோ சல்மானு, நிவி, அப்புறம் வந்துட்டு பாய்ஸ் எல்லோரும் தான் வந்துட்டு போகிறாங்க. சல்மானும் நிவியும் தான் வந்து இந்த பேலஸை சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடமா வந்து நம்ம நிவி வந்து சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது பேலஸ் பார்க்குறதுக்கு. என்ன நைட் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஹாரராக இருக்கிற பில்டிங்கில் லைட்டிங் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. பகல் டைமில் வந்துட்டு உண்மையிலே ஒரு கிங்கு குயின் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது பேலஸு. ஸோ நைட் டைமில் இது கொஞ்சம் வைப் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். ஸோ எல்லா பிளேஸையும் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு வராங்க. ஸோ ஒரே இந்த மேல் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே ரூம்ஸாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரூம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு ரூமும் நல்லா லக்ஸரியாக வந்து இருக்குது. ஸோ எல்லா ரூம்ஸையும் வந்துட்டு பார்க்குறாங்க. அங்கங்கே ஒரு சர்வன்ட்ஸ் மட்டும் இருக்காங்க. லைக் வந்துட்டு ஒரு சர்வெண்ட்டு கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு சர்வெண்ட்டு ஏதாவது ஒரு ரூமுக்கு அப்பப்போ இருந்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி இருக்குது. ஏன்னா அது ரொம்ப எம்டியான பேலஸும் கிடையாது. ஒரு சில வயசானவங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரையும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு
நிவி ஒன்று கேட்பேன், அட்வான்டேஜாக இருக்கலாம் எது நினைக்க மாட்டீங்கல்ல? அதெல்லாம் நினைக்க மாட்டேன், நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே வந்துட்டு, இங்கே நிறைய வயசானவங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க? இவங்களும் எங்களை மாதிரி வந்து மாட்டிக்கிட்டவங்களா? மாட்டிக்கிட்டவங்கன்னு சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் இந்த பிள்ளைங்களா இருக்காங்க பார்த்தியா, பெற்றவங்க வயசானதும் இப்படி தான் விரட்டி விட்டுடுறாங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு. எங்கே போகிறது என்ன ஆகுறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க இவங்கெல்லாம். இவங்களெல்லாம் நாங்கள் தான் இங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு, இவங்களுக்கு சாவும் கிடையாது ஒன்ஸ் இந்த பேலஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னா. அதனால் அவங்களால இங்கேயே ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அவங்களால இங்கே ஜாலியாக இருக்க முடியாது, நாங்கள் ஏதாவது வேலை பார்த்துட்டு தான் இங்கே இருப்போம். ஏன்னா நாங்கள் கொடுக்குற காசை கூட அவங்க ஒத்துக்கல தெரியுமா? காசு எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இங்கேயே அமைதியாக இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஓ அப்படியா, அவ்வளோ நல்லவங்களாடி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஜின்னு. ஸோ அந்த நிவி வந்துட்டு அவ்வளோ நல்லவங்க தான், ஆனால் ரொம்ப நல்லவங்க கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கவங்க யாராலையும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகிறா. ஸோ எல்லாம் மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஏன் எல்லோரும் பேச முடியாது, ஒரு வேளை மாஸ்க் போட்டுட்ருக்கிறதுனால யாரும் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு மெய்டு வந்துட்டு கையில் ஜூஸோடு வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு அந்த ஒரு ஜூஸை வந்து பிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நிவி வந்துட்டு, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அவங்க வந்து வெறும் தலையை மட்டும் ஆட்டுறாங்க. சரி நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவள் அனுப்பிடுறா. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு, ஏன் இங்கே இருக்கவங்க யாரும் பேச மாட்டாங்களா, பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிவி சொல்கிறா, பேசக்கூடாதுன்றது ரூல் தான், ஆனால் அவங்க நினச்சாலும் இதுக்கப்புறம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னன்னு பார்த்தா அவங்க வாயை வந்து அடைச்சே வச்சுருக்காங்க, லைக் வந்து ஸ்டிச் போட்ட மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு, எதுக்கு எல்லோரும் வாயும் ஸ்டிச் போட்டு இருக்குது? ஆமாம், யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம தயாங்க வந்துட்டு, அப்போது இந்த வாயெல்லாம் தைச்சதெல்லாம் நான் தான் ஊசி நூல் வச்சு தைச்சி விட்டேன். ஏண்டி எதுக்குடி இப்படிலாம் பண்ணுற? ஆமாம் தயாங், அவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாதுல்ல. இப்போ இது மாதிரி நீ வந்திருக்க, இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. இவங்க இங்கே ரொம்ப வருஷமாக இருக்காங்க, ஏன்னா இவங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், எப்படி வெளில போகணுங்கிற வரைக்கும் எல்லாம் தெரியும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறமே, இதை கூடமா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நிவி. ஸோ எல்லாம் வந்து மாறி மாறி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து ஹொபி சொல்கிறாரு, டேய் இதுக்கப்புறம் இங்கே எல்லோரும் ஜாக்கிரதையாக தான்டா பேசணும், ரொம்ப பேசுகிறோம், ரொம்ப பிளானிங் பண்ணுறேன்னு கண்ணை கிண்ணை தச்சு விட்டு போகிறாளுங்கடா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஹொபி. ஸோ தயங்க வந்துட்டு இவளுக்கு செஞ்சாலும் செய்வாளுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ டைம் ஸ்கிப். இப்போ வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க ரூமில் வந்துட்டு போய் விட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் இருக்க போகிற வசந்த மாளிகை. இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது, ஆளாளுக்கு இண்டிவிஜுவலாக ரூம்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை எல்லோரும் ஒரே ரூமில் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வசதியாக அப்படியே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் வந்து பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. டேய் தனியாலாம் இருக்க முடியாதுடா, எப்போ என்ன வேணால் நடக்கும், யார் என்ன வேணால் ஆகலாம், ஸோ நம்மளாம் ஒன்றாவே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த ஹோபி. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எனக்கும் அதுதான் கரெக்டாக படுது, டேய் தயாங்க அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ ஜிமினா வந்து, அது யாரா ஆகும், இவ்வளோ பெரிய பேலஸில் தனியாக தூங்கலான்னு வாய்ப்பெலாம் கிடச்சிருக்கு, அவன் இண்டிவிஜுவலாகவே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஜிமினா. பட் அதை வந்து எவனும் ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. இப்போ பாரு, இப்படிலாம் தனியாலாம் போகணுன்னு யாரும் இது பண்ணாதீங்க, தனியாலாம் போக முடியாது, வேணால் ஒன்று பண்ணலாம், 3 பேனாக வேணால் இருக்கலாமா அப்படிங்கிற மாரி வந்து முடிவு எடுக்கிறானுங்க. ஸோ 3 பேராக இருக்கணும்னா ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்கணும்ல. டேய் ஒரு ஆள் தனியாக இருப்பாங்களா, அந்த ஒரு ஆள் யாரா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லவும் அவன் வந்து ஐயோ நம்மளால முடியாது அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு கம்பியை நீட்டுறானுங்க. ஸோ ஒரு வழியாக ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டு போட்டுட்டு ஒரு ரூமுக்கு 2 பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு. ஸோ அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு ரூமுக்கு 2 பேருனாலுமே ஒரு ஆள் வந்து எக்ஸஸாக வந்து தானே இருக்காங்க. ஸோ அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டை போட்டு முடிச்சுட்டானுங்க. நீங்கள் 3 பேர் ஒரு ரூமில் இருங்க, நாங்கள் 4 பேர் ஒரு ரூமில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட செக்மெண்ட்டும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே சீன் கட் ஆகுது. இந்த பாட்டு முடிந்து பாட்டு உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் டாட்டா பை பை. மியூடியம் சேஸ் ஃப்ரம் ட்ரீமல் வித் 7 கிங்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.